அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட் ரூம் ட்ராமா ஒன்று நடக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸு உட்காந்து அவர் வசனம் பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எந்திரிச்சு நின்று ஒரு அப்ளாஸ் பண்ணுறாங்க. அப்ளாஸ் பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக அப்ளாஸ் பண்ணுறாங்க. என்னன்னா இது ஒரு ரிலீஸ் படத்துக்கு ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ கைதட்டுறாங்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம். படம் நமக்கு நல்லா இருக்கும், அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த ஒரு கைதட்டல் இருக்கு இல்லையா, இது கேப்டனுக்கு வந்துச்சா இல்லை இந்த படத்துக்கு வந்துச்சாங்கிறதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடிக்கிடுச்சு. ஆனால் எந்திரிச்சு அவ்வளோ தூரம் கைதட்டுறாங்க. சரி தட்டி முடிச்சுட்டு சரி கேப்டனுக்காக தட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்படியே போய் எல்லாரும் இப்படி வெளியில் போகும்போது என்ன ஆகுது, திடீர்னு வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து ரிப்பீட் மோடில் உள்ளே போகுது. அந்த சாங் போனோம், எல்லோரும் போனவங்க திருப்பி வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லி உட்காந்து அந்த பாட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பாட்டு முடிஞ்சு அவ்வளோ பாட்டு முடிஞ்சு போச்சா இன்னொரு வாட்டி போடுங்கப்பா அப்படின்னு கேட்குறதுக்கப்புறம் ஃபைனலாக பின்னாடி ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தான், இப்படி உட்காந்து பார்க்குற கூட்டம் கூலிக்கு இருந்திருந்தா கூலியும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டமா தேரோட்டமா பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ தேட்டரிக்கெலாம் வரும்போது வந்து ரசிகர்கள் கொண்டாடலாம், எந்திரிச்சு நின்று சும்மா கைதட்டலாம். முடிச்சுட்டு போகாதீங்க, ஒரு சர்ப்ரைஸ் அதில் காத்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கோட ரிப்பீட் மோடு என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் என்னென்னா நம்ம கேப்டனுக்கு செலுத்தும் மரியாதை கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு செலுத்துகிற மரியாதை. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல மரியாதை செலுத்துகிறோம்னா கேப்டன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் வாழ்கிறாரு அப்படின்னா அவர் மாதிரியான மனிதர்கள் அடுத்தடுத்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்றைக்குமே வந்து இது வந்து கேப்டனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது ஒன்றுனா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம், கண்டிப்பாக பார்க்கணும். கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களுக்கும் கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி தோணும், பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பர் படம். அண்ட் தேட்டரில் போய் பிளாஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.